கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 5:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவார். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். அன்பு மிகு அல்லல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்பு மிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். நீதிமனின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமனின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம லீலா பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட். ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். சரி, தேவ கோபத்தினால ஆண்டவர் திராட்சை தோட்டம், அது இஸ்ரவேல் தேசம், அதற்கு அவர் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கறத சொல்லுகிறார். முதல் ஒரு வார்த்தை பிரேக். பிரேக்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தகர்ப்பே. தகர்ப்பே பிரேக். சபார், SABAR தெரியுதா உங்களுக்கு? சபார், SABAR பிரேக், BREAK பிரேக். சபார், SABAR சபார். சரி, இந்த சபார்ங்கிறதுக்கு என்னெல்லாம் அர்த்தம்னா ஸ்மாஷ். ஸ்மாஷ் அழிச்சிருது. ரெண்டாவது கிரஷ், நசுக்கிறது. இந்த ரெண்டு காரியம் அர்த்தம். இப்ப இந்த பிரேக் வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு பிரேக். இது யாரால முடியும்னா சொந்தக்காரரால தான் முடியும். நல்லா கிடைக்கும். சொந்தக்காரராக மட்டும் என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இதை உடைக்கிறதுக்கு வல்லமை இருக்கு. எங்களுடைய ஆஸ்பத்திரி நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுடைய தகப்பனார் கட்டின ஒரு பழைய ஆஸ்பத்திரி, அதை உடைக்க பிரேக் பண்றதுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டாச்சு. அந்த பட்ஜெட்
நாகூரிலிருந்து ராஜான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காமி கொடுத்தோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஜினியர் எனக்கு கையில சுத்தியில கொடுக்குறாரு. சார் நீங்க ஒரு ஆடி அடிங்க சார். ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆடி டோம்னு அடிச்சோம். அது உடையவே இல்லை, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஒரு அடி அடிச்சேன், அண்ணன் ஒரு அடி, தம்பி ஒரு அடிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் புதுசாயிடுச்சு. அப்ப சொந்தக்காரர்களுக்கு தான் என்ன அதிகாரம் இருக்குது அதை உடைக்க. இதை உடைப்போம், இதை உடைக்க மாட்டோம். அப்ப இந்த அதிகாரத்தை உடையவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதும் இப்பொழுதும் அப்படின்னா அவர் காத்து கொண்டே இருந்தார். இந்த தேசத்துக்கு நான் ஒரு சில காரியங்கள் எதிர்பார்க்கிறேன். குல திராட்சை செடியை நட்டுட்டேன். இவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல பழம் வரும்னு எதிர்பார்க்கிறார். ஃப்ரூட். அது என்ன ஃப்ரூட் அப்படின்னா, உதடுகளில் துதிக்கிற துதியாகிய கனி வரல. விக்கிரத்துக்கு போயிட்டாங்க. விக்கிரத்துக்கு போனதுனால ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், சபார், உடைப்பேன். சபார். இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது இது ஒரு வெறித்தனமாக செய்யற காரியம் அப்படின்னு சொல்ற, வெறித்தனமான காரியம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது வசனம். லோத்து. அதிகாரம் 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து எதிர்கொண்டு கால்கள் கழுவி வீட்டுக்குள்ள வர்றார். அவங்க வீதியில நாங்கள் தங்குவோம் அப்படிங்கிறாங்க. அவர் அந்த ஊருக்காரர், ஐயா நீங்க வீதியில தங்கினீங்கன்னா உங்களை சின்னாபனமாக்கிட்டு வீட்டுக்கு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர்களை மிகவும் வருந்தி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவர்கள் அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புதுப்பில்லாத அப்பத்தெல்லாம் கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்தில் மனிதர்கள் வாலிபர் முதல் கிழவர் மட்டும் ஜனங்கள் அவனை வரும் 4 திசையிலிருந்து சூழ்ந்து கொண்டு வீட்டுக்கு லோத்தை கூப்பிட்டு, உள்ள இருக்கிற மனுஷங்களை எங்களுக்கு நாங்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள். சோதம் பாவம் ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அந்த 2 ஆண்களையும் எங்களுக்கு தரணுங்கிறாங்க. சார் கண்ணி கழியாத பெண்கள் இருக்க, நாங்க சொடோமியன்ஸ், எங்களுக்கு யார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வருஷம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை விட்டுவிட்டார்கள். 9வது வசனம். லோத்து என்பவனை மிகவும் நெருங்கி கதவை உடைக்க கிட்டினார். கதவை உடைக்க ஸ்மாஷ். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குருட்டு பார்வை தன்மை உண்டாக்கிறார். உங்க தடவிட்டு இருக்கீங்களா அல்ல பண்ண. அப்ப நான் உங்களுக்கு முதல் சொல்லிக்கிற வார்த்தை சபார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது வசனம். சபார் நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன், வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். பிரேக், SABAR, சபார். நீங்க இதுல போடணுங்கிற அவசியம் கிடையாது. எழுதியிருக்கேன், உங்களுடைய நோட்ஸ்ல நீங்க எழுதிக்கணும். ரைட். 2வதாக ஒரு காரியத்தை காட்டுறேன். உடைக்கிறது, ஸ்மாஷ். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 7:20 நியாயாதிபதிகள். இப்ப கிதியோன் அப்படின்னா ஒருத்தர் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 7வது அதிகாரம் 13வது வசனம். கிதியோன் வந்த பொழுது, அதாவது எதிரிக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுற்றியிருந்த ஒரு வார்கோதுமை அது மீதியாண்டிய பாளையத்தில் உருண்டு வந்தது, அதை கவிழ்த்து போட்டுச்சு. இது யாரு இருந்தனா, இது யாருடைய ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிதியோன் என்பவனுடைய பட்டயம். கிதியோனுடைய பட்டயம் சொல்லி எதிரிகள் புரிந்து கொள்றாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, யுத்தத்திற்கு நான் ஒரு புதிய டெக்னாலஜி வச்சிருக்கேங்க. இப்ப பட்டன் நமக்குன்னா வாங்கி போய் பாம்பு போடுறது, எத்தனை டெக்னாலஜி இப்ப வந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவர் கொண்டு வந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 10. நடு ஜாமத்திலே துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோட 100 பேரும் இந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்து முன் வரார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள், தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். சாபார், உடைக்கிறார்கள்.
உடைக்கும் போது எப்படி உடைப்பாங்கன்னா அப்படி உடைக்கிறது கிடையாது. அடி டமால் ஒரு அடி ஸ்மாஷ், அது அப்படியே பீஸ் பீஸா அது என்ன செய்யும், உடைந்து போகும். சரி, இன்னொரு ஸ்மாஷை பொறுத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 19வது அதிகாரம் 10வது வசனம். 19:10. அவனோடு கூட வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு, உடைச்சாச்சா, ஸ்மாஷ் பண்ணியாச்சே, முடிஞ்சிச்சு. இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது அதிகாரம் 1வது வசனத்துல, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு, ஒரு அலுமினிய பாத்திரத்தை உடைச்சாலும் அதை உருக்கி திரும்ப ஒரு பாத்திரம் கொண்டலாம். ஆனா குயவனுடைய கரத்திலிருந்து வருகிற மண் பானை உடைச்சாச்சுதான் ஒண்ணு செய்ய முடியாது. பாருங்க 11வது வசனம், எரேமியா 19:11. அந்த ஸ்மாஷ் பண்ணியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை நோக்கி திரும்ப செப்பிடப்படாத ஒரு குயவனுடைய மண்பாடத்தை போடுது. இப்படி நான் நினைச்சேன் உடைத்து போடுவேன். இங்கேயும் உடைத்து போட்டாரு, இது தேசத்தை உடைக்கிறாரு. ஆனா அங்க தடப்பு சென்ஸ் அடிச்சாரு, உடைக்கிறார். யாத்ராகமும் 32வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமும் 32:19. மோசே ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு கற்பலகை கொண்டாடுறார். கோபத்துல அதை உடைத்து போடுகிறார். கற்பலைகளை உடைத்து ஸ்மாஷ் பண்ணுகிறார். அதுதான் சபார், SABAR, சபார். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அதை முடிக்க போயிடும். சங்கீதம் 69வது அதிகாரம் 20வது 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. இது ஒரு ஓமையாக சொல்றார். இருதயத்தை பிளக்கிறதுக்கு ஒரு கடினமான ஒரு காரியம் நடக்குது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளமை கால வாழ்க்கை. சரி, இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டம் செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். இங்கிலீஷ்ல டு டெல். அறிவிப்பேன், இப்ப ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது நல்லா செழிப்பா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கோ வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெட்டப்படாத தோட்டம், நாட்டப்படாத எல்லாமே ரெடிமேடா இருக்கு, ஜாலியா இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்று அறிவிக்கிறார். இந்த அறிவிக்கிறதுக்கு என்ன, not good, and AGAD, ஏ மேல பாருங்க ஒரு கோடு, டு டெல், not good, and AGAD, good. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 17வது. ஆதியாகமம் 9:17. ஆண்டவர் நோவாக்கு ஒன்னு அறிவிக்கிறார். இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாமிசமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று ஒரு வானவில். இந்த வானவில்ல குறித்து மோசேக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் நோவாக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினேன், டு டெல் நகட். இது செய்தி, நியூஸ். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13. 14:13. லோத்துவ அரசு பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்ப நிறைய கும்பலை அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்த மேட்ரை ஆபிரகாம் சொல்றாரு. அதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். தப்பி ஓடின ஒருவன் எபிரியனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். நகட், NAGAD, ஏ மேல ஒரு கோட், நகட்.
சரி, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 18 வசனம். 12:18. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாம் அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமற் போனது. ஆப்போசிட் கார். அறிவிக்கிறது ஒண்ணு, அறிவிக்காமல் போனது என்ன? எவ்வளவு தூரத்துக்கு இது ஒரு மனசாட்சியின் காலம். நியாயப்பிரமாணம் எழுதப்படவில்லை. ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார், இனி என்னை அறிவிக்கவில்லை. நகட். சரி, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் சாமுவேலுக்கு ராஜாவாகிய சவுல் வர்றது குறித்து அறிவிச்சிட்டார். சவுல்ட்ட அறிவிக்கல, சாமுவேல்ட்ட. எப்படி அதை அறிவித்தார்? நகட் பண்ணினார் அப்படின்னு நம்ம உங்களுக்கு காட்டுறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 12. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் ஒருத்தரை அனுப்புவேன் அறிவிச்சிட்டார். நகட். அவனை என் ஜனமாகிய இஸ்ரேல் மேல் அபிஷேகம் பண்ணும். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்தது. எட்டினபடினாலே நான் அவர்களை கலாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தி, அந்த வெளிப்படுத்துறது தான் நம்ம பண்ணாக்க. அவேங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதை பார்த்து நான் அந்த இதை முடிக்க போறேன். அவே அவேங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா, அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது எடுத்து விடப்படுவோம். ரிமூவ். அவே இருக்கிறத எடுத்துவிடும். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். AIRO. AIRO. ஆரோ. இந்த கிரேக்க வார்த்தை என்ன ஒரு அர்த்தம்னா, டு லிஃப்ட். அப்படி தூக்கிறது. டு லிஃப்ட். பிசிக்கலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது எடுத்து விடும், அங்கிருந்து எடுத்துடும். நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து விடும். இட் வில் ரிமூவ். அங்கிருந்து எடுத்துடும். யோவான் 1வது அதிகாரம் 29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த எடுத்துடும். ரிமூவ். அவே. ஆரியோ. AIRO. ஆரியோ. உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. சரி, நம்ம வசனத்தை பார்த்தாச்சு. வார்த்தைக்குள்ளே நம்ம வருகிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஆண்டவர் பாதுகாப்பு எடுக்கிறார். எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நம்ம இன்னைக்கு தியானிச்சு இதை முடிக்க போகிறோம். ஆண்டவர் வேலி எடுத்துட்டார். அங்கிருந்த பாதுகாப்பெல்லாம் போயிடுச்சு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 வசனத்துல எடுத்து வேண்டிய காரணத்தை முதல் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1. ஏன் அந்த அடைப்பை எடுத்தார்? ஏன் பாதுகாப்பை வேலியை எடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 வசனம். பின்பு இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கனை செய்தார்கள். நீ பொல்லாங்கனதை செய்தேன்னா நான் என்ன செய்வேன்னா, உன் பாதுகாப்பு தூக்கிவிடும். பாதுகாப்பு தூக்கிட்டா உன்ட்டு என்னெல்லாம் போயிருங்கிறத அடுத்த வசனம் சொல்றாரு. இது எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட். மீதியானியருடைய கை இஸ்ரேல் மேல் பலத்து கொண்டது. இஸ்ரேல் புத்திரர் மேல் மீதியானவருடைய நிமித்தம் தங்கள் மலைகளிலும் கெபிகளிலும் குகையிலும் அரணாசலும் அடைக்கலும் ஓடிக்கொண்டார்கள். இஸ்ரேல் விதை விதைப்பார்கள். மீதியானர்கள் அமலேக்கர்கள் வந்து கிழக்கத்துக்கு வந்து எல்லாத்தையும் எழும்பி எல்லாத்தையும் தூக்கிடும். ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிடும். இந்த இழப்புங்கிறது எப்ப உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்கு இவ்வளவு நாள் இது ஏன் இதுதான் நினைச்சிட்டு இருந்தீங்க, அது உங்களை விட்டு போயிடுச்சுனா அது பயங்கரமா சேட் ஆயிடும். அது ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்துச்சு, அது உங்க கையில கிடைக்கிற வரை கஷ்டமா இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு ஐபேட் வச்சிருந்தேன். பாட்டெல்லாம் அதில் போட்டு வச்சிருக்கேன். அதில் ஒரு சார்ஜர், ஒரு சின்ன பின் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கொயரா இருக்கும் ஒரு பின். அதை உள்ள சொருகினா தான் யூஸ் ஆகும்.
ஒரு நாள் என் மனைவி எதாவது கிளியர் பண்ணும்போது அதுக்கு எங்கே போட்டுட்டான், இது என்னது இது போட்டேன். ஆனால் அதனுடைய வேல்யூ எனக்கு தான் தெரியும். ஆனால் எங்கள் சர்வெண்ட் லேடி அந்த அறிவான பொண்ணு, அது நான் ரொம்ப சேடாகி தேட்டர்னு பார்த்தோன்னே, சார் இதான பாருங்க சார் நான் தூக்கிட்டு வந்து காட்டினா, ஆபா எனக்கு அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம். ஏன்னா இதுக்கு சப்ஸ்டியூட் ஒன்று கிடையாது. அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சின்ன ஒரு இது, அதை சொல்றதுக்கு ஒரு போர்ஷன். இது இழப்பு, நான் இழந்தேன், திரும்ப அந்த பொண்ணு பண்ணேன், நான் ஒரு அமௌண்ட் சாலிடாக கொடுப்பேன், வச்சுக்கோங்க சந்தோஷமாக. இந்த இழப்பு இவங்களுக்கு நான் சொல்ல ஒரு சின்ன இல்லாட்டாலும் என்ன அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், இல்லாமல் கிடையாது. ஆனால் இதை என்னால் யூஸ் பண்ண முடியாதே ஒரு ஏமாற்றம். ஆனால் இங்கே நாம பார்க்கறது அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அவங்க என்ன செய்யறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுதையும் வைக்காதே போவார்கள். வைக்காதே போறதுன்னா எல்லாத்துக்கும் அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெற்றி கிளைகளைப் போல திரளாக வருவார்கள். இப்படி வந்து என்ன செய்றாங்க, வருவாங்க. இதுதான் ஆண்டவர் அந்த பாதுகாப்பு எடுத்தவன இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். 5வது அதிகாரம் 31வது வசனத்துல நியாயாதிபதிகள்ல 40 வருஷமாக அமைதலாச்சு. இவங்களுக்கு அமைதலா இருக்கும்போது கொஞ்சம் கொழுப்பு வரும். என்ன ஆண்டவர் மறந்துட்டார் போல இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இவர்களை எப்படி வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார், என்ன மாதிரி அவர்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா. ஏசாயா 27வது அதிகாரம் 10வது வசனம். அரணான நகரம் அரணான நகரமா இருந்தது, அவாந்தரமாச்சு. ஏன்? அன்ற பாதுகாப்பு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தை போல் விடப்பட்டதா இருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தலைகளை தின்னும். இதெல்லாம் ஆகாரம் யாருக்கு போனா கன்றுக்குட்டிக்கு போகுது. அதன் கொப்புகள் உலரும் பொழுது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகள் மேல் கொளுத்துவார்கள். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஆண்டவர் அந்த பாதுகாப்பை எடுத்துட்டாரு. அரணான பட்டணமா இருந்தது, இப்ப ட்ரைலாண்ட் ஆகி போச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, 11வது வசனம். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதற்கு அதை உண்டாக்கினவர் இறங்காமலும் உருவாக்கினவர் திரும்ப அதை கிருபை செய்யாமலும் இருப்பார். எவ்வளவு ஒரு சோதனமான இது ஆண்டவர் செய்வாரு. ஆனா சொல்லிட்டார் நான் இதை செய்வேன்னு சொல்லி செய்யற வல்லமையா அவருக்கு இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தேவ கோபம். தேவ கோபம் எப்படி இவர்கள் மேல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. லேவியராகமம் 26வது வசனம் எடுத்துக்கணும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 30வது வசனம். இதுதான் காரணம், தான் ரீசன். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரகங்கள் சிலைகளை நெருதுளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்கள் உடல் மேல் எரிந்து என் ஆத்துமா உங்களை ஆரோசிக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையாக்குவேன், உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாலாக்குவேன், உங்கள் சுதந்திர வாசனையில் முகராதிருப்பேன். 3 காரியம். வெறுமையாக்குவாரு, பரிசுத்த ஸ்தலத்தை பாலாக்குவாரு, உங்கள் சுதந்திர வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாலாக்குவேன், அது குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பேன். சத்துருக்கள் பார்க்கிறாங்க, அது இவ்வளவு நாளும் இந்த யெகோவா தேவன் இவங்களை எப்படி எல்லாம் பாதுகாத்துட்டார். இப்படி ஆகி போச்சு, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, நீ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உபாகமம் 28:51. நீ அழியும் மட்டும் அந்த ஜாதி தான் உன் மிருக ஜீவன் பலனையும் உன் நிலத்தின் கனியும் புசிப்பான். நீ எஃபர்ட் போடுவ, அவன் சாப்பிட்டு. உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், உன் மந்தையில் உள்ள ஆடுகள் ஒன்றையும் மீதியா வைக்க மாட்டான், எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போயிடும். இதுதான் அவர் அடைப்பை எடுக்கிறதுனால நடக்கிற ஒரு எஃபெக்ட். 2 நாளாகமும் ஒரு நல்ல ஒரு ராஜாவை உங்களுக்கு காட்டுறேன். 2 நாளாகமும்
34வது அதிகாரம் 34:2. யோசியா ராஜாவாகும் பொழுது 8 வயது, ஒரு இன்னசென்ட் ஏஜ். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீது வழியிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்து ஆலயத்தை ரிப்பேர் பார்க்கறான். இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை அந்த எழுப்பி காட்டுகிறார். ஏன்னா நான் கிருபை உள்ள தேவன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதா என்னுடைய திட்டம். ஆனா நீங்க நான் சொல்ல வழியில நடக்க வேண்டும். நெகேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 604. இரண்டாவது அதிகாரம் 3வது வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் எருசலேம் நகரம் பாழாகினது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது. இதுதான் ஆண்டவர் பாதுகாப்பட்டுள்ள நிலவரம். சுட்டரிச்சாச்சுன்னா என்ன இருக்கும்? நெகேமியா இருதயம் உடைஞ்சு போய் சோகமாயிட்டார். காரணம், அவருக்கு ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இது தேவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி வேதத்தில் தேவனுக்கு கொடுக்கிற கட்டளை தான் இது நடக்குமா. ஏசாயா 10வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 10 அது தேவ கட்டளை. அவ பக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதன் வீதிகளிலே சேற்றை போல மிதிக்கவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். ஆண்டவர் அவர் செய்ய மாட்டார். ஒரு ராஜா இருப்பார், மீதியான அனுப்பார். இவங்க எல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லபடி செய்துட்டு போயிடுவாங்க. கட்டணம், காரணம் அவர் கொடுக்கிற கட்டளை. இதனால அந்த பட்டணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 25வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய கரம் இந்த மலையில் தங்கும், கூலம் எருக்கட்டிலே மிதிக்கிறது போல மிதிக்கப்படும். மோவாக்கில் அது எம்டியா மாறி காலியாயிடும். இதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 11வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 25:11. நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர்கள் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவருடைய கையிலிருந்து தாழ்த்தி விடுவார். நீந்துறதுக்கு நான் ஸ்விம்மிங் போக்கிறேன் அப்படின்னு தான் நீந்துரும். என்ன அழகா நம்ம வாழ்க்கையை பைபிள் காட்டுது. ஒரு ஜெபத்தை மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். என்ன ஜெபம்? தானியேலுடைய ஒரு ஜெபம். தானியேல் 9வது அதிகாரம் 15வது வசனம். 9:4-5. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற பயங்கரமாக நாங்கள் பாவம் செய்து. தானியேல் பாவம் செய்யல, ஆனாலும் அந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். நாங்கள் பாவம் செய்து. ஏன் இவங்க அடிமையா இருக்காங்க? பாபிலோன்ல அக்கிரமக்காரலா இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நாங்கள் செவி கொடுக்கவில்லை. இதனால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் நடப்புகளை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போகும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இம்மற்றும் உதவன் எபனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.